வணக்கம் நேர்களே. டான் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்கள் காலை வேளையிலே உங்களுக்கு தரப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த வேளையிலே இந்த நாட்களிலே உங்களுக்கு நாங்கள் புதியதொரு தாவரத்தை உருவாக்குகின்ற போது வித்துக்களினூடாக, அதாவது அதை சொல்லுவார்கள் இலிங்க முறை இனப்பெருக்கம், பதிய முறை இனப்பெருக்கம் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த வித்துக்களிலிருந்து தாவரங்களை உருவாக்குகின்ற போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நாங்கள் அதை விடுத்து பதிய முறையிலே புதியதொரு தாவரத்தை உருவாக்குகின்ற போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் தொடர்பான விடயங்களை இந்த நிகழ்ச்சியிலே கூறுகின்றேன். அதிலே முதலாவதாக நாங்கள் ஒட்டி ஒரு தாவரத்தை உருவாக்கி பயன்பெறுவது, இரண்டாவது பதிவைத்தல் மூலம் புதிய தாவரம் ஒன்றை உருவாக்கி பயன்பெறுவது என்ற விடயங்களை கூறியிருந்தேன். இந்த மூன்றாவது விடயம், இந்த இன்னும் தாவரத்தினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளினூடாக நாங்கள் இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளலாம். தாவரத்தினுடைய அனைத்து பகுதிகளுமே புதிய தாவரம் ஒன்றை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டவையாகத்தான் இருக்கின்றன. எல்லா தாவரங்களிலும் சில தாவரங்களிலே, அதாவது கிழங்கு துண்டங்களை நாங்கள் நடுகின்றோம், தண்டு துண்டங்களை நடுகின்றோம், ஓடிகள் மூலம் புதிய தாவரங்கள் உருவாக்கப்படுகின்றன, உறிஞ்சிகள் மூலம் புதிய தாவரங்கள் உருவாக்கப்படுகின்றன, முகுளங்கள் மூலம் புதிய தாவரங்கள் உருவாக்கப்படுகின்றன, வேரின் மூலம் புதிய தாவரங்கள் உருவாக்கப்படுகின்றன. இந்த வேரின் மூலம் தாவரங்களை உருவாக்குவது என்பது தொடர்பான விடயங்களை நான் இந்த நாளிலே இன்று உங்களுக்கு கூறுகின்றேன். வேரின் மூலம், உண்மையில் எல்லா தாவரங்களும் வேரின் மூலம் இனப்பெருக்கம் செய்யக்கூடியவையாக இல்லை. சில தாவரங்கள் வேரின் ஊடாக புதிய தாவரம் ஒன்றை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டவையாக இருக்கின்றன. கூடுதலாக வேரின் மூலம் புதிய தாவரம் ஒன்றை உருவாக்குகின்ற தன்மை காணப்படுகின்ற தாவரங்களாக ஈரப்பலா மிக முக்கியமாக. இந்த ஈரப்பலாவின் நீங்கள் ஈரப்பலாக்காயை பார்த்திருப்பீர்கள். பலாக்காய்க்குள்ளே வித்துக்கள் இல்லை, வித்துக்களே இல்லை. ஆகவே ஈரப்பலாக்காயிலிருந்து நாங்கள் வித்துக்கள் மூலம் புதியதொரு தாவரங்களை உருவாக்குவது என்பது முடியாத ஒரு விடயம். இரண்டாவது, கிளைகள் மூலம், அது உண்மையில் பாலை கொண்ட மிகவும் குறைந்த காலத்திலே அதாவது வாடி அதனுடைய தன்மைகளை இழக்கக்கூடிய கிளைகளை கொண்ட ஒரு தாவரமாக இருக்கின்றது. எனவே கிளைகளை கொண்டு நாங்கள் ஈரப்பலாவிலே நாங்கள் கூடுதலாக புதிய தாவரத்தை உருவாக்க முடியாது. இந்த ஈரப்பலாவிலிருந்து நாங்கள் ஒரு புதிய தாவரம் ஒன்றை உருவாக்குவதாக இருந்தால் முற்று முழுதாக வேரைத்தான் நம்பி இருக்க வேண்டியிருக்கிறது. வேர்பகுதி, அதனுடைய வேர்கள் கூடுதலாக மண்ணினுடைய மேற்பகுதியிலே தெரியக்கூடியதாக வளர்வதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். பெரிய மலமாக கிளைவிட்டு வளர்வதனால் அதிக அளவு வேர்கள் காணப்படும். அந்த வேர்பகுதியை நீங்கள் தோண்டி இனங்கண்டு அந்த வேரையிலே சிறிய வெட்டுக்களை உருவாக்கி விடுவதனூடாக, அவற்றை துண்டித்து விடுவதனூடாக புதிய அந்த வெட்டுக்களினூடாக புதிய தாவரங்கள் வளர்கின்றன. இந்த ஈரப்பலா என்பதை முற்றுமுழுதாக இவ்வாறு தான் உருவாக்கி கொள்கின்றனர். அதே போல கறிவேப்பும் வேரினூடாக அதிக அளவு கண்டுகளை உருவாக்குகின்ற தாவரமாக இருக்கின்றது. அதே போல் மாதுளையும் வேரினூடாக கண்டுகளை உருவாக்குகின்ற தாவரமாக இருக்கின்றது. இந்த வேரினூடாக உருவாகுகின்ற தாவரங்கள் கூட கூடுதலாக இந்த வித்துக்கள் மூலம் இனம்பெறுகின்ற தாவரங்களை விட அதிக அளவு பயனை தரக்கூடிய, அதாவது தாய் தாவரத்தினுடைய அதே அளவு பயனை தரக்கூடியதாக இருக்கின்றன. எனவே வேரின் மூலமும் நீங்கள் ஒரு புதிய தாவரங்களை உருவாக்கி கொள்ள முடியும். என்னென்று சொன்னால், தாவரத்தினுடைய எல்லா பகுதிகளுமே புதிய தாவரங்களை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டவையாகத்தான் இருக்கின்றன. இன்று நவீன தொழில்நுட்ப முறைகளை பற்றி பயன்படுத்தி பல்வேறு வகையிலே புதிய தாவரங்களை உருவாக்குகின்ற முறைகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் கூட இவையெல்லாம் எங்களுடைய பாரம்பரிய முறைகளை பற்றித்தான் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். பாரம்பரியமாக புதிய தாவரங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்துகின்ற முறைகள். எனவே ஈரப்பலா, கறிவேப்பு, மாதுளை, அதே மாதிரி நாங்கள் வீட்டில் வளர்க்கின்ற நித்திய கல்யாணி என பல்வேறு தாவரங்களில் நாங்கள் வேரின் மூலம் புதிய தாவரங்களை உருவாக்கி பயன்பெற்றுக் கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.